Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். OnePlusல ரீசெண்டா OnePlus Watch லான்ச் பண்ணாங்க. எத்தனை பேர் வாங்கணும்னு இருக்கீங்க? கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்காம வாங்காதீங்க. ஏன்னா இதுல என்னலாம் இருக்கு இல்ல அப்படின்றத கிளியராவே சொல்லிருக்கேன். சில விஷயம் இருக்கு ஆனா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்லாம் கூட இருக்கு. நானே குழப்பி இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வீடியோல கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல ஒரு 5000 லைக் வருதா அப்படின்றத நம்ம சேனல்ல வந்து பார்க்கலாம். ஸோ பெரிய சப்போர்ட்டா இருக்கும் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். OnePlusோட யூனிக்கான அந்த ரெட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய ரேப்பரை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சீல் இந்த கூடிய ஓப்பன் ஆயிடுது. இந்த பாக்ஸோட பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே எடுத்தோடனே வாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கிங் ரியலாகவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ வாட்சுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் இவங்களோட அந்த ரெட் கேபிள் கிளப்புக்கான டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர சார்ஜ் போகிறதுக்கான டக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு அடாப்டரும் கூட வராது. இப்போது வாட்சை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாட்சோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டயல் பார்த்தோம் அப்படின்னா 46 mm டயா இருக்கக்கூடிய டயல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 10.9 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட ஃப்ரேம் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது 316L ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயலோட வெயிட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 45 கிராம் வெயிட் வருது. வாட்சோட பேக் சைட் பேனல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ட் ரேட் சென்சார், SpO2 சென்சார்லாம் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மைக், ப்ளஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் இன்பில்ட் ஸ்பீக்கருமே வருது. ஸோ நெக்ஸ்ட் வாட்சோட ஸ்ட்ராப் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் எப்படி இருக்குமோ அதே மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ச் ப்ளஸ் இந்த ஸ்ட்ராப்போட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 76 கிராம் வந்து வெயிட் வருது. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் கலரில் வருது. மிட் நைட் பிளாக் அண்ட் மூன் லைட் சில்வர் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணக்கூடியது மூன் லைட் சில்வர் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம். கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் ஹோம் கீ அண்ட் ஃபங்க்ஷன் கீ 2 கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வாட்சோட லுக் அண்ட் டிசைன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாட்சோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.39 inch AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 326 ppiயில் இருக்கு. ஸோ ரியலாகவே வாட்சோட டிஸ்பிளே செம ஸ்மூத்தாக இருக்குது. ப்ளஸ் இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு நல்லாவே பிரைட்டாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு 100 மார்க் கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா கை அப்படி ரேஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ரேஸ் டு வேக்கப் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து ஆன் ஆயிரும். கையை கீழே இறக்குனீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். அதே சமயம் நீங்கள் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆன் ஆகுமா அப்படின்னா ஆன் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல அவங்க. ஜஸ்ட் நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு திருப்பி நீங்கள் டிஸ்பிளே பார்க்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணால் வேக்கப் ஆகிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இனிமேல் நல்லாயிருக்கும். இல்லை ஒவ்வொரு தாட்டி கையை ரேஸ் பண்ணுறதோ இல்லை பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா இனிமேல் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வாட்சுக்கு லுக் அப்படின்னாலே வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரியலாகவே ரொம்ப சூப்பரான வாட்ச் ஃபேஸஸ்லாம் இருக்குது. பட் வெரைட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாகவே 50 வாட்ச் ஃபேஸஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் வாட்சில் டேரெக்டாக செட் பண்ணோம் அப்படின்னா 14 வாட்ச் ஃபேஸஸ் தான் உங்களால் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் டேரெக்டாக இவங்களோட ஆப் மூலியமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோஸ் வைக்கணும் அப்படின்னாலுமே கஸ்டமைஸ்டாக உங்களோட ஃபோட்டோஸும் வந்து செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்ச் ஃபேஸஸ் நிறைய ஆட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான முக்கியமான ஃபீச்சர் ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்ச் கட்டுறோம் அப்படின்னா மற்றவங்க பார்க்கும்போது லுக் வைஸ் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி எப்பயுமே டிஸ்பிளே கருப்பாகவே இருக்குது, ஆன்ல இல்லை அப்படின்னும் போது மக்கள் பார்க்கும்போது என்னடா இது டிஸ்பிளே ஆஃப்ல இருக்குது, நார்மல் வாட்சை கட்டிடலாம் போல அப்படின்னு தோணும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்லையுமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. பட் அந்த ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மிஸ் ஆகுது. ஸோ எப்போ நீங்கள் வந்து கையை ரேஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து டைம் பார்க்க முடியும். மற்ற டைமில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லாதது மிகப்பெரிய குறையாக தோணுது. இதையுமே இந்த அப்டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஷார்ட்கட் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 6 டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்கட்ஸ் உங்களால் வச்சுக்க முடியும். மியூசிக்காக இருக்கலாம், இல்லை ஹார்ட் பீட் சென்சார், இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். இதை கஸ்டமைஸ் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் 6 தான் வைக்க முடியும். 8 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இதை தவிர ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் வாக்கிங், உங்கள் எனர்ஜி எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்ற டீட்டெயிலாம் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோ டிடெக்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுறவங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அமேஸ்ஃபிட்லாம் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ இதை தவிர ஹார்ட் ரேட் வந்து
உங்களால் வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த கிராஃப் டைப்பில் காட்டுறது வந்து ரியலாகவே உங்களுக்கு லைவாக பார்க்குறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பிளட் ஆக்சிஜன் லெவல் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களோட பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படின்றதையுமே வந்து நீங்கள் டேரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படின்றது, இன்டெப்த்தாக தூங்குறீங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆவீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் மானிட்டர் வந்து நெக்ஸ்ட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் 1 மினிட் 2 மினிட் 3 மினிட் நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை நல்லாவே குறைக்கலாம். அண்ட் ஒர்க் அவுட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம், இதில் இன்பில்ட் ஜிபிஎஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான ஹைலைட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஃபோன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுலேயே டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயல் பேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக டயல் பண்ணிக்க முடியும். ஸோ யாருக்குனா நீங்கள் டயல் பண்ணணும், இல்லை லாஸ்ட்டாக நீங்கள் டயல் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னாலுமே இங்கேயே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கால் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, பைக்கில் போகிறீங்க, உங்களால் கால்லாம் வந்து ஃபோனில் வரும்போது எடுத்து பேச முடியாது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மைக் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணியே டேரெக்டாக இதுலேயே நீங்கள் அட்டன் பண்ணி கால் வந்து பேசிக்க முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மைக் அண்ட் ஸ்பீக்கர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தான் இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த வாட்சில் வாட்டர் ப்ரூஃபுக்கு ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் சரி இந்த வாட்சுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. எப்பயுமே நீங்கள் வியர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபோனுக்கு வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனையுமே வந்து நம்மளால் வியூ பண்ண முடியுது. பட் ரிப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய மெசேஞ்சர் இந்த மாதிரி உள்ளதுக்கு தான் வந்து ரிப்ளை பண்ண முடியுது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா குயிக் ரிப்ளை ஒரு 4 ரிப்ளை தான் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கஸ்டமைஸ்டாக டைப் பண்ணுற மாதிரியோ இல்லை வாய்ஸ் மூலியமாக வந்து பேசணும் அப்படின்னா டைப் ஆகிற மாதிரியோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷனுமே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே போல் இதில் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூகுள் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுமே வந்து எதுவுமே வந்து கொடுக்காம இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் கண்ட்ரோல். ஸோ டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக்கை இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோலாம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க ஃபோனில் அப்படின்னா அதை வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து கொடுக்கல. மோஸ்ட்லி எல்லா வாட்ச்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளேயரில் நம்ம ப்ளே பண்ணாலுமே இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு குறையாக தோணுது. ரெண்டாவது ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 4GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. OnePlus ஹெல்த் ஆப் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற ரொம்ப பிடிச்ச சாங்கை வந்துட்டு டேரெக்டாக வந்து இதுக்கே நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். வாட்சுக்கே வந்துட்டு டேரெக்டாக வந்து இதில் சாங் கேட்கலாமா, இந்த வாட்சில் இருக்க ஸ்பீக்கர் மூலியமாக கேட்கலாமா அப்படின்னா கேட்க முடியாது. நான் சாம்சங் வாட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக அதுலேயுமே வந்து சாங்ஸை ஏற்றிட்டு நம்மளால் வந்து கேட்க முடியும் இதில் இருக்க ஸ்பீக்கர்லேயே, வாட்சில் இருக்க ஸ்பீக்கரில். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, இல்லை ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு இங்கேருந்து வந்து சாங் ப்ளே பண்ணி வந்து கேட்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக இதில் கேட்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் நிறைய பேர் டேரெக்டாக அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த வாட்ச் வாங்குறதுல ஒரு ஒர்த்தான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். நான் சாம்சங் வாட்ச் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்மார்ட் வாட்ச். ஒரு நாள் கூட சரியாகவே நிற்காது. நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் பேட்டரி லைஃப். பட் அதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது வேறு விஷயம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வேறு லெவலில் நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். நார்மல் யூஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் டைம் பார்ப்பீங்க, இந்த மாதிரி நார்மல் யூஸ் ஹார்ட் ரேட் சென்சார்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 14 நாள் வந்து மேக்ஸிமம் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நார்மல் யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் ரேட் சென்சார் மற்ற எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தாலும் கூட உங்களுக்கு 5லேருந்து 5.5 நாள் வந்து கண்டிப்பாக வந்து நிற்கும் அப்படின்னே சொல்லலாம் வாட்ச் வந்துட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறும் 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாலே 50% உங்களுக்கு சார்ஜ் ஆயிரும். இல்லை நான் ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 40 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ரியலாகவே இந்த பேட்டரி சைடு சார்ஜிங் டைம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஃபீச்சர், இந்த வாட்ச் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபீச்சரை நம்ம கண்டிப்பாக ஹைலைட்டாக சொல்லி ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி வந்து OnePlus டிவியாக இருக்குது, உங்கள் வாட்சும் OnePlus வாட்ச் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக உங்கள் டிவியை வந்து OnePlus வாட்ச் மூலியமாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கனெக்ட் டிவி அப்படின்ற ஆப்ஷன் மூலியமாக. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு காலெல்லாம் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவி மியூட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறையா ஃபீச்சர் சொன்ன மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து கனெக்ட் டிவி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் OnePlus டிவிலேயே, அது வந்து சரியாக கனெக்ட் ஆகலை, ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இன்னும் வந்து அந்த இதில் ஃபுல் வந்து இவங்க அப்டேட்ஸ்லாம் கொடுக்கல அப்படின்னு தெரியுது. ஏன்னா நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அடுத்து வரக்கூடிய 1 மந்தில் கொடுக்குற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படி கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வாங்குறவங்களுக்கு அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீச்சர்லாம் இல்லைன்னும் போது இது ஒரு நார்மல் வாட்ச் மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இந்த வாட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா ப்ரைஸ் தான்.
ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒர்த்தான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே அண்ட் இதோட பேட்டரி அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் அறகுறையாக இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து கிளியராக வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 15,000க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்சை வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதோட கம்மியான ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட்லாம் இருக்குது, அதையே வாங்கலாமா? உங்களுக்கு என்ன தோணுது? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.